ஹாய். நம்ம எப்பயுமே கிச்சன் ரூம் சுத்தமாக வச்சுக்கணும்னா நீட்டாக இருக்கணும். நம்மளுக்கு வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, பார்க்கவே கோவமே வரக்கூடாது, கிச்சன் ரூம்குள்ளே வந்தாலே கோவமே வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். என்னன்னா டீக்ளட்டர் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்னன்னா நான் அப்போ வந்து ஸ்பெல் வந்து தப்பாக பண்ணியிருந்தேன். டிக்ளட்டரிங் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து என்ன தப்பாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒழுங்காக இங்கிலீஷ் கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வந்து இதை பேசு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷ்ன்றது லாங்குவேஜ் தான். ஒரு சிலருக்கு நல்லா வரும், ஒரு சிலருக்கு நல்லா அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சிலது வரும், ஒரு சிலது வராது. ஸோ அதை பொறுத்து தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி யாரோ வீடியோஸ் ஏதாவது போட்டாங்கன்னா தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே கிச்சன் ரூம் க்ளீனாக இருக்கணும்னா தேவையில்லாததை அவாய்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டைம் நிறையவே உங்களுக்கு சேவ் ஆகியிருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆரி ஒர்க் மெட்டீரியல், சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ், பேங்கிள்ஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.